போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இயக்குநர் அமீர் ஆஜராகியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முரளி, சொல்லுங்க, தற்போது இயக்குநர் அமீர் ஆஜராகியுள்ளார். இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமையகத்தில் இயக்குநர் அமீர் வழக்கறிஞர் TR பிரபாகருடன் நேரில் ஆஜராகி இருக்கிறார். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் உட்பட 5 நபர்களை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கிடம் மட்டும் தொடர்ச்சியாக 10 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் அவர் யாரிடமெல்லாம் பணம் பரிவர்த்தனை செய்திருக்கிறார், அதே போன்று இவருக்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் கடந்த 26ஆம் தேதி இயக்குனர் அமீர் உட்பட 3 நபர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் தயாரிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் என்கிற திரைப்படத்திற்காக இயக்குனர் அமீருக்கு ரூபாய் 1 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாகவும் அதற்காக முன்பணமாக 28 லட்சம் ரூபாய் அமீர் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த படப்பிடிப்பு 70% முடிந்து தற்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கடந்த 2014 முதல் ஜாஃபர் சாதிக்கும் அதே போன்று இயக்குனர் அமீரும் நண்பர்களாக பழகி பல்வேறு, அதாவது வி கேஃபே என்கிற ஒரு உணவகத்தில் இருவரும் பார்ட்னராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இயக்குனர் அமீருக்கு சம்மன் வழங்கியிருக்கிறார்கள். அந்த சம்மன் அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது அமீர் ஆஜராகி இருக்கிறார். மேலும் இந்த விசாரணைக்கு பிறகு இவருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு உள்ளது, அதே போன்று இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் இவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தெரிய வரும் என போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி.